வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது we have relationship with the almighty God. தேவனோடு எங்களுக்கு ஒரு சம்பந்தம் உண்டாகிறது. மனுஷனால முடியாததை முடித்து காட்டுகிறவர் தான் எங்களுடைய தேவன். சிறு வயதிலேயே தேவன் சாமுவேலுக்கு கூடாக அபிஷேகத்தை அனுப்பினார். சில வேளையில் அறியோம், மற்றவர்கள் அறியார்கள், தேவன் அறிவார். ரகசியமா சில பாவங்களை மறைத்து வைத்தால் அதை இன்னும் மறைப்பதற்கு பொய் சொல்ல வேண்டி வரும். அந்த பொய்யை மறைக்க இன்னும் 200 பொய்களை சொல்ல வேண்டும். எத்தனை காரியங்களை நயவஞ்சகமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். God wants to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மந்திரக்கோவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வல்லமை குழுவின் சகவாழ்த்தி வரவேற்கின்றோம். එවැනි ඔබ සෑමලා යේසුස් වහන්සේ නාමයෙන් බලවන්ත එල්බිත සේවයේ නාමයෙන් සාදරයෙන් පිළිගන්නවා. அவர் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். மனுஷ மத்தியில் வாசம். அவர் மனிதர்கள் மத்தியில் உலாவுகிற ஆண்டவர். மனுஷ மத்தியில் சேசன கரங்களை சொல்வோம். அப்பா உம்மை மாத்திரம் நாமே செய்ய போகிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர். எங்கள் நடுவே அவர் வந்து ஆளுகை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அப்ப மாத்தி உன்வாத தமிழ பாலை கட்ட உன்வாத ஆடுகான பலவந்தோ சின்னோ. நாங்கள் கரங்களை உயர்த்தின பாடலை பாடுவோம். தே தோசோல அபே கீத் காவதலே. இதோ மனிதர்கள்
ஆராதனை கூட இந்த பாடலை பாடுவோம். नमस्कार काल में गीत गाता है Hallelujah. Namarin Namma Basavide Appa Piyarani Illanam Paramakuve Ubamage Anasanavari Namarin Namma Basavide Appa Piyarani Illanam Paramakuve Ubamage Anasanavari Obe vachane liya jibina me tholave urume labina isma sanai kiya Obe vachane liya jibina me tholave urume labina isma sanai kiya ஆசீர்வாத கிரந்தம். உங்களுடைய ஆசீர்வாத கிரந்தம் யாரே? Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க?
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ඊදිනේ ප්‍රීතිය සිටිනවද? கத்துவ மாத்து சொல்லுங்க. එක්ක කියලා වල කියමු. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. හිනා වෙලාම කියන්න. சந்தோஷமா இருங்க. ප්‍රීතිය සිටින්න. சந்தோஷமா இருங்க. ප්‍රීතිය සිටින්න. வாழ்வானாலும் தாழ்வானாலும் යහපතුරත් අයහපත් சொல்லுங்க. வாழ்வானாலும் தாழ்வானாலும் ජීවනය වුණත් මරණය நீங்களும் වුණත් பார்த்து சொல்லுங்க. வாழ்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, போராடு, போராடு. நம்மால் முடியாத பெரிய ஆண்டவர். பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தப் போகிறோம். Hallelujah. கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். Hallelujah. Praise the Lord. Amen. கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோம். Amen. அவர் மாத்திரம் மனிதனுக்கு பார்க்கிறார். எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
கடந்த நாட்களிலே நான் ஒரு தலைப்பின் கீழாக சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். පසුගිය වතාවේදී සමහරක් මාතෘකාවට ඔබ සමග සමහරක් දේවල් මම බෙදාගත්තා. நான் அறியேன், மற்றவர்கள் அறியார்கள், ஆனால் ஆண்டவர் அறிவார். මම දන්නේ නැහැ, අන් අය දන්නේ නැහැ. නමුත් ස්වාමින් වහන්සේ සියල්ල දන්නාසේක. 4 சம்பவங்களை உங்கள் முன்பதாக வைப்பேன் என்று சொல்லியிருந்தேன். කාරණා 4ක් ඔබ ඉදිරියේ තබනවා කියලා මම පැවසුවා. கடந்த முறை ஒரு சம்பவத்தை வைத்தோம். පසුගිය සතියේ පසුගිය වතාවේදී එක කාරණාවක් තිබුණා. ஆய் பட்டணத்தில் நடந்ததான யுத்தங்களையும் ஜெயத்தையும் தோல்வியும் குறித்து பார்த்தோம். ආයි නුවර සිදු වුණා වූ යුද්ධය සහ පරාජයන්ද ජයග්‍රහණය ගැන අපි කතා அது කළා. பழைய ஏற்பாட்டின் சம்பவம். ඒ පැරණි ගිවිසුමේ සිදු වුණු இன்றைக்கு සිදුවීම. சீக்கிரமாக பழைய ஏற்பாட்டின் ஒரு சம்பவத்தையும் புதிய ஏற்பாட்டில் இருந்து 2 சம்பவங்களையும் நாங்கள் பார்க்க අද போகிறோம். ඉක්මනටම පැරණි ගිවිසුමෙන් තවත් සිදුවීමක්ද ඒ වගේම අලුත් ගිවිසුමෙන් තවත් සිදුවීමක්ද අපි බලන්නට ஆனால் යනවා. ஒரு காரியம், நீங்கள் வசனம் வரும் பொழுது வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், சந்தேகப்படாமல். නමුත් එක කාරණාවක් ඔබලාට කියන්නට කැමති, වචනේ එන විට ඒ ඔබ විශ්වාස කරන්නට ඕනේ කිසිම සැකයක් නොකර. ஒரு புதிதாய் திருமணம் முடித்த ஒரு தம்பதிகள் இருந்தார்கள். අලුතෙන් විවාහ වුණා වූ යුවලක් සිටියා. அவர்கள் மிகவும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ඔවුන් ඉතාමත් ප්‍රීතිමත්ව ඔවුන්ගේ කාලය ගත කළා. அவர்களுடைய வீட்டிலே அந்த புருஷன் வேலைக்கு போய் வந்த பிறகு அமர்ந்து புருஷனும் மனைவியும் வீட்டின் வாசல் படியிலே அங்கே 2 நாட்களை இட்டு சந்தோஷமாய் சிரித்து அவர்கள் பேசிக்கொண்டு தேநீரை அருந்துவது வழக்கம். ස්වාමී පුරුෂයා රැකියාවට ගොස් පැමිණියන් පසු ඔවුන් සුපුරුදු පරිදි තේ කෝපයක් හදාගෙන දෙදෙනාම අසුන්ගෙන යහපත් ලෙස කතා කරගෙන ඒ තේ පැන් කරන අවස්ථාවක් உங்களுக்கு තිබුණා. தெரியும், திருமணம் முடித்த புதிதாக இருக்கும் பொழுது ඔබ දන්නා විවාහ වෙච්ච අලුතදී அவங்க ஒருவர் விட்டு பிரிய மாட்டார்கள். ஒன்றால் தான் உட்காருவார்கள், ஒன்றால் தான் அமர்ந்து ஆகாரம் உண்பார்கள். ඔවුන් එකිනෙකාව අතහරින්නේ නැහැ. එකට තමයි එකට ගැටීගෙන තමයි හැම වෙලේම සිටින්නේ. இவர்கள் புதிதாக திருமணம் முடித்தவர்கள். මොවුන් අලුතෙන් විවාහ වුණු යුවලක්. இதை பார்த்து கொண்ட எதிரிகள் இவருடைய சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு தாங்க முடியாதபடியா මේ දෙස බලාගෙන හිටපු විරුද්ධකාරයන්ට මොවුන්ගේ සතුට ඔවුන්ට දරා ගන්නට බැරි වුණා. இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், சிரிக்கிறார்கள். இவர்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் මොවුන් සතුටින් සිටිනවා, සිනාසෙනවා, ප්‍රීතියෙන් සිටිනවා කියන දුටු අයට ඊර්ෂ්‍යාවක් ඇති ஏதோ වුණා. ஒரு சூழ்ச்சி செய்து இவர்களை பிரித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். මොකක් හෝ කුමන්ත්‍රණයක් කරලා මොවුන්ව බෙදා දමන්නට ඕන කියලා நாங்கள் හිතුවා. சந்தோஷமாக இருக்கிறது அநேகருக்கு பிடிக்காது. අපි සතුටෙන් සිටීම බොහෝ අයගේ කැමැත්තක් නොවේ. மற்றவர்கள் எல்லாரும் எங்களுடைய சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே அவர்களும் கலந்து கொள்ளுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. අන්න අය සියලු දෙනාම අපගේ ප්‍රීතියට සහභාගී වෙයි කියලා අපිට බලාපොරොත්තු වෙන්නත් බෑ. வளமை போல இவர்கள் மாலை வேளையிலே அமர்ந்து அங்கு சம்பாஷித்துக் கொண்டிருப்பது வழக்கம். සුපුරුදු පරිදි මොහුන් සවස් භාගයේදී ඔවුන් අසුන්ගෙන කතා කරගෙන සිටියා. திடீரென்று முன் வீட்டுல இருந்ததான ஒரு வாலிபன் ஓடி வந்தான். හදිසියෙම ඉස්සරහා ගෙදරින් යවුවණෙක් දුවගෙන ආවා. இவர்கள் 2 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறாங்க. මොහුන් දෙදෙනාම අසුන්ගෙන වාඩි වෙලා කතා බහ කරනවා. தேநீர் பருகிக் கொண்டிருக்கிறார்கள். තේ පැන් බොමින් සිටිනවා. அந்த வாலிபன் ஓடி வந்து ඒ යවුවණයා දුවලා ඇවිල්ලා இந்த சகோதரியின் இடத்துல, அந்த பெண்மணியின் இடத்துல මේ සහෝදරිය ළඟට ඇවිල්ලා திடீரென்று காதுல ஏதோ சொல்லிவிட்டு ஓடி விட்டான். කනට මොනාදෝ කියලා පලා ගියා. என்ன சொன்னான் தெரியுமா? මොනවද කිව්වේ දන්නවද? யாரிடமும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடிட்டான். කාටවත් කියන්න එපා කියලා පලා ගියා. நல்ல விளங்கிச்சவங்களுக்கு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காதுல அப்படியே வச்சிருந்து ஓடிட்டான். කාටවත් කියන්න එපා කියලා කනට කියලා හිටන් දුවලා ගියා. இப்ப புருஷன் கேட்டாரு, என்ன சொன்னான்? දැන් ස්වාමි පුරුෂයා ඇගෙන් ඇහුවා කුමක්ද යවුණා කීවේ? இவன் யாருன்னு கேட்டாரு. මේ තැනත්තා කවරෙකුද? ஐயோ எனக்கு தெரியாது. අනේ මන් නොදනිමි. இல்ல அப்ப இவன் என்ன சொன்னான்? එහෙනම් ඔහු මොකද්ද කීවේ? யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னான். ஹலோ, කාටවත් කියන්න එපා කියලා තමයි කිව්වේ. பரவாயில்ல, யார்கிட்டையும் சொல்லாடி பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு, நான் தான் உன்னுடைய புருஷன், என்னட்ட சொல்லு. දැන් ස්වාමි පුරුෂයා කියනවා කාටවත් කියන්න එපා කියවට කමක් නැහැ. මම ඔබගේ ස්වාමි පුරුෂයානේ මට කියන්න. ஐயோ ஐயா, நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொன்னா யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான். අනේ මගේ මහත්තයෝ මම මේ ඇත්ත කියන්නේ. කාටවත් කියන්න එපා කියලා තමයි කියලා ගියේ. நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா? එහෙනම් ඔබ මට කියන්නේ නැද්ද? அவன் சொன்னா யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான். ඔව් කිව්වා කාටවත් කියන්න එපා කියලා. பான நீ எனக்கு சொல்லத்தானே வேணும். නැත් ඔබ மට කියන්නනේ ඕනේ. அவன் சொன்ன இதை மட்டும் தான் சொன்னான். මේ දේ පමණයි ඔහු කීවේ. அவன் அதை சொன்னா நீ எனக்கு சொன்னதை சொல்லு. உங்க 2 பேருக்குள்ள என்ன சம்பந்தம் இருக்கு?
ඔහු ඒ දේ කිව්වනම් ඔහු කියව දේ මට කියන්න නැත්නම් ඔබ දෙදෙනා තුළ මොකද්ද සම්බන්ධකමක් திரும்பவும் இந்த பெண்மணி சொன்னா யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு தான் சொன்னான். නැවත මේ භාර්යාව තමාගේ ස්වාමි පුරුෂයාට කියනවා ඔහු මට කීවේ කාටවත් කියන්න එපා කියලා ஆனா විතරයි. என்கிட்ட சொல்லு. නමුත් මට කියන්න. ஏய் மடக்கி அண்ணத்தை என்கிட்ட சொல்லு. මට කියන්න. இப்ப பெரிய ஆர்குமெண்ட் ஆகி දැන් දෙදෙනා අතර ආගියුමන්ට් එකක් වුණා. புருஷன் நல்லா அடிச்சு மனைவி அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டான். ස්වාමි පුරුෂ හොන්දට භාර්යාවට පහර දීලා ඇගේ නිවසට පලා காரணம் என்ன தெரியுமா? හේතුව කුමක්ද දන්නවද? சந்தேகம். සැකය. சந்தேகம். සැකය. விசுவாசிக்கிறது இல்ல, சந்தேகம். විශ්වාස කරන්නේ නැහැ. සැකය. ஏன் எங்களோட வாழ்க்கையில மறுமலர்ச்சி இல்ல தெரியுமா? ඇයි අපගේ ජීවිතේ කිසිම පිබිදීමක් නැත්තේ? இத்தனை வார்த்தைகள் கேட்டாலும் கேட்கிறோம், விசுவாசிக்கவில்லை, சந்தேகப்படுகிறோம். මෙතරම් වචන වලට අහුම්කම් දුන්නත් අපි අසනවා, නමුත් අපි විශ්වාස කරන්නේ නැහැ, සැක කරනවා. இத்தனை பிரசங்கங்கள் வருகிறது, මොනතරම් දේශනාවන් පැමිණෙනවද? ஆனால் நாங்கள் சந்தேகப்படுகிறோம், இது முடியுமான காரியமா? අපි සැක කරන මේක කරන්නට පුළුවන් இது දෙයක්ද? சாத்தியமாகுமா? මේ කරන්නට පුළුවන් දෙයක්ද? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ළඟින් එක්කෙනෙක් බලා කියන්න. முடியும். මේක කරන්න පුළුවන්. சொல்லுங்க, முடியும். මේ පුළුවන්. மனுஷனால முடியாததை முடித்து காட்டுகிறவர் தான் எங்களுடைய தேவன். මනුෂ්‍යයන්ට නොකරන්නට බැරි දේ කරලා නිම කරන්නව දෙවියන් වහන්සේ අපේ மனுஷனால் දෙවියන් වහන්සේ. அநேக காரியங்கள் முடியாது, මනුෂ්‍යයන්ට බොහෝ දේ කරන්නට என் බෑ. தெய்வத்தால் சகலமும் கூடும். මගේ දෙවියන් වහන්සේට සියල්ල කළ හැකියි. ஹalleluya. Hallelujah. ஆனால் நீங்களும் நானும் சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். නමුත් ඔබයි මමයි සැක නොකට ඒ අදාහ ගන්නට ඕන. சந்தேகம் பிரிவினையை உண்டாக்குகிறது, සැකේ ඇවිල්ලා බෙදීමක් ඇති කරනවා. ஆனால் விசுவாசமோ නමුත් ඇදහිල්ලද ஒரு மனப்பாட்டை உண்டாக்குகிறது. ඒක එක්සත් වීමක් ඇති நாங்கள் කරනවා. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது we have relationship with the almighty God. தேவனோடு எங்களுக்கு ஒரு சம்பந்தம் உண்டாகிறது. අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන අවස්ථාවේදී අපිට ස්වාමින් වහන්සේ සමග இங்க සම්බන්ධකමක් வந்து ඇති වෙනවා. அமர்ந்திருந்து வார்த்தை கேட்பது நல்லதுதான். මෙහෙට ඇවිල්ලා වාඩි වෙලා ස්වාමින් වහන්සේගේ වචන එක අහන එක If the යහතයි. words that you are hearing has to be applied and work in your life, உங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய வேண்டும் என்றால் ඔබගේ ජීවිතේ මේ වචන ක්‍රියා කරන්නට ඕන නම් நீங்க விசுவாசிக்கணும். ඔබ අදාහ ගන්නට ඕන. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, விசுவாசிப்பீங்களா? ළඟින් කෙනෙක් අහන්න ඔබ අදහනවද? இது வரைக்கும் விசுவாசிக்காட்டி பரவாயில்லை, இன்னையில இருந்தாவது ඔබ விசுவாசி. මේ වෙනතුරු විශ්වාස නොකලාට කමක් නැහැ. අද පටන් විශ්වාස කරන්න. இன்றைக்கு வருகிற வார்த்தையை நீங்க விசுவாசித்தால் கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்வார். අද පැමිණෙන වචනේ ඔබ විශ්වාස කරනවා නම් ස්වාමින් වහන්සේ මහත් දේ ඔබගේ ජීවිතේ කරන්නට நாங்கள் යනවා. வேதத்திலே பார்க்கிறோம், අපි ස්වාමින් වහන්සේගේ වචනේ බලනවා. தாவீது என்றுதான் ஒரு அரசன் இருந்தான். දාවිත් කියනා වූ රජෙක් සිටියා. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ඔහු ආලේපලත් තැනැත්තේ. சிறு வயதிலேயே தேவன் சாமுவேலுக்கு கூடாக அபிஷேகத்தை அனுப்பினார். ඔහුගේ කුඩා කාලයේදීම ස්වාමින් වහන්සේ සාමුවෙල් කන්න කොටගෙන ඔහුව තෝරාගත්තා. விசேஷித்த விதமாய் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான். විශේෂ වූ ආකාරයට ස්වාමින් වහන්සේගෙන් කැඳවීම ලැබපු තැනැත්ත. கர்த்தருக்காக ஆடி பாடினவன் உண்மைதான். ස්වාමින් වහන්සේ උදෙසා නටමින් වයමින් ගී කියපු කෙනෙක් තමයි. அநேக கீதங்களை எழுதினவன் உண்மைதான். බොහෝ ගීතාවලියන් ලියපු කෙනෙක්. சங்கீதங்களை எழுதி ஆடி பாடி கர்த்தரை ஆர்ப்பரித்தது உண்மைதான். ගීත ලියලා ස්වාමින් වහන්සේ නටමින් වයමින් ගායනා කරපු කෙනෙක්. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், නමුත් මෙබඳු කෙනෙක් தேவனால் அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், ස්වාමින් වහන්සේගෙන් කැඳවීම ලබලා ආශිර්වාද ලත් තැනැත්තේ. தன்னுடைய மோகத்தின் நிமித்தமாய் பாவத்தில் விழுந்து விட்டான். තමාගේ ආශාව කරනකොටගෙන පාපයට වැටුණා. அவன் இச்சை நிமித்தமாய் பாவத்தில் ஒரு நாள் விழுந்து ඔහුගේ விட்டான். තෘෂ්ණාව කරනකොටගෙන පාපයට වැටුණා. நாங்க எல்லாரும் நல்லவங்க தான், අපි ඔක්කොම යහපතයි நாங்க තමයි. எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க අපි தான். සියලු දෙනාම ආලේපලත් අය තමයි. ஆனா அந்த அபிஷேகம் இன்றைக்கு இருக்கா? அதுதான் கேள்வி. නමුත් ඒ ආලේපය අද අපිට තිබෙනවාද? ඒකයි ஆரம்பத்துல ප්‍රශ්නාන්තය. ஞானஸ்நானம் எடுத்த உடனே வல்லமை வருகிறது. බෞතිස්ම ලැබපු ගමම්ම බලයක් පැමිණෙනවා. 10 வருஷத்துக்கு பிறகு அந்த வல்லமை குறைந்து போய்விட்டதா? අවුරුදු 10කට පසු ඒ බලය ඔබගෙන් හිමින් තුරන් වෙනවාද? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அழைக்கப்பட்ட மனுஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் அந்த தாவீது. ආලේපලත් තැනත්තා, කැඳවුම් ලැබපු තැනත්තා, ආශිර්වාද කරපු ලැබපු තැනැත්තෙක් තමයි ඒ දාවීද්. அவனுடைய சரீர இச்சை நிமித்தமாக, மோகத்தின் நிமித்தமாக ஒரு கொலை செய்தான். ඔහුගේ ශරීරයේ තිබුණා වූ තෘෂ්ණාව කරනකොටගෙන ඔහු මරණයක් සිදු කරා. அதன் நிமித்தமாக அவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து ඒ போய்விட்டான். කරුණකොටගෙන ඔහුගේ සතුටද සාමයේද
සාමයේද ඔහුට අහිමි වුණා. அவன் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்தான். ඔහුට කිසිම සාමයක් තිබුණේ නැහැ. தேவனுடைய பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේගේ දරුවෝ நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் நல்லதுதான். ඔබ කැඳවනු ලැබපු එක සැබෑවයි. ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் நல்லதுதான். ඔබ ගැලවීම ලැබපු එක තවත් යහපතයි. ஆனால் பாவம் செய்யும் பொழுது නමුත් පාපය කරනකොට இவன் பாவம் செய்தது மாத்திரமல்ல, ඔහු පව් කළා පමණක් නෙවෙයි. தாவீது ராஜா பாவத்தை மூடி மறைத்து விட்டான். පාපය ඔහු සංගවලා තැබුවා. அவனுக்கு தெரியும் ஆண்டவர் பாப்பார்னு, ඔහු දන්නවා ස්වාමින් වහන්සේ බලයි කියලා. ஆனா மறந்து விட்டான். නමුත් අමතක කළා. மற்றவர்கள் அறியார்கள், අන් අය නොදනී. யாருக்குமே தெரியாது. කිසි කෙනෙක්ට දන්නේ නැහැ. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். නමුත් ස්වාමින් වහන්සේ සියල්ල දන්නාසේක. ரகசியமாய் செய்த பாவத்தை கர்த்தர் அறிந்தார். රාසිකතව කළා වූ පාපය ස්වාමින් වහන්සේ දැනගත්තා. நாங்கள் காரியங்களை மறைத்து வைக்கும் பொழுது අපි කාරණාවන් සංගවා තබන எங்களுடைய வாழ்க்கையில අවස්ථාවේදී நிம்மதி இழந்து போகிறோம். අපගේ ජීවිතයේ තිබෙනා වූ සාමය සතුට අහිමි We වෙනවා. sin, we commit sin and we hide it and we lose our peace and joy in our lives. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷ சமாதானத்தை இழந்து අපගේ போகிறோம். ජීවිතයේ තිබෙනා වූ සාමය සතුට අපිට අහිමි වෙනවා. இவ்வளவு பெரிய மனுஷன், இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ராஜா, මෙතරම් විශාල වූ මිනිසෙක් எல்லாம் வல்லமையும் அதிகாரமும் கனமும் இருந்தது. සියලුම ආධිපත්‍යයද ගෞරවයද තිබුණා වූ මිනිස්සෙක්. எல்லாம் இருந்தும் මේ සියල්ල තිබිලත් சமாதானம் இல்லாமல், සාමයක් නැතුව සිටියා. நிம்மதி இல்லாமல் කිසිම සැනසීමක් அங்கும் නැහැ. இங்கும் அலைந்து திரிகிறான். ඔබ මොබ ඇවිදමින් සිටියා. அங்கும் இங்கும் அலைந்து ඔබ திரிகிறான். මොබ යමින් සිටියා. இதுதான் பாவம் செய்து பாவத்தை மறைக்கிறவர்களுக்கு நடக்கிற சம்பவம். මේ තමයි පාපය කරලා පාපය සංගවන අයට සිදුවෙන්නා වූ நாங்கள் දේ. சில வேளையில் அறியோம், மற்றவர்கள் அறியார்கள், தேவன் அறிவார். සමහරකට අපි දන්නවා නමුත් අන් අය නොදනී. නමුත් සියල්ලම දෙවියන් වහන්සේ சங்கீதம் දන්නවා. 51 அதிகாரம் 4 வசனம் வரை ගීතාවලිය 51 වෙනි පරිච්ඡේදයේ පෙරලගම 4 වෙනි වගන්තිය කියවන්නට අසමු. ඔබට විරුද්ධව ඔබටම පමණක් විරුද්ධව පව් කළෙමි. ඔබගේ ඇස් හමුවේ නපුරව තිබෙන දේ කළෙමි. එබැවින් ඔබ කතා කරන කල සාධාරණ සේක. විනිශ්චය කරන කල ඔබ ශුද්ධ සේක. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பாருங்க, அவன் பாவம் செய்தபடியால் බලන්න ඔහු පව් කළ නිසා. அவன் அதே இடத்துல இருக்கல. ඔහු ඒ ස්ථානයේම அவனுடைய සිටියේ. சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போய்விட்டான். ඔහුගේ සාමය සහ සතුට ඔහුට අහිමි වුණා. அவனுக்கு இருந்துதான் ஆவிக்குரிய யுத்தத்திலே தோல்வி அடைந்து ඔහුට விட்டான். තිබුණා වූ ආත්මික යුද්ධය තුළ ඔහු පරාජයටපත් But he වුණා. was not seated in the place where he was fallen. அவன் விழுந்த இடத்திலே அவன் தரித்திருக்கவில்லை. ඔහු වැටුණු ස්ථානයේ ඔහු සිටියේ නැහැ. He stood up. அவன் எழுந்திருக்கிறான். ඔහු නැගී සිට எழுந்த ஆண்டவர்கிட்ட சொல்றான், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ස්වාමින් වහන්සේ දිදිට පැමිණ කියන මම ඔබට විරුද්ධව நான் පව් செய்தது කළේ. மாத்திரமல்ல, ஆண்டவரை நான் மறைத்து வைத்தேன். මම කළා පමණක් නෙවෙයි ස්වාමිනේ, ඒ මම සංගවා තබා எத்தனை දුවා. காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே மறைத்து வைத்திருக்கிறோம். අපගේ ජීවිතයේ කැප කොතරම් දේවල් අපි සංගවාගෙන සිටිනවද? மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம். අන්න අය නොදනී කියලා අපි සිතනවා. ஆண்டவர் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ සියල්ල පටිගත කරමින් සිටිනවා. அது மாத்திரமல்ல, එපමණක් නොව அவன் மன்னிப்பு கேட்கிறான். ඔහු සමාව அவனுக்கு අයදිනවා. ஒரு காரியம் ஞாபகத்துக்கு ඔහුට வருகிறது. එක දෙයක් මතකයට පැමිණෙනවා. சங்கீதம் 139 அதிகாரம் முதல் 3 வசனங்களும் இப்படி பார்க்கிறோம். ගීතාවලිය 139 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වගන්ති 3. ස්වාමිනී ඔබ මා විමසා බලා දැනගත් සේක. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். பாருங்க, ஆண்டவர் எங்களை ஆராய்ந்து எங்களை அறிந்திருக்கிறார். බලන්න ස්වාමින් වහන්සේ අපව විමසා බලාපගෙන දැනගෙන සිටිනවා. நாங்க யோசிக்கிறோம், யாரும் எங்களை பார்க்கல. අපි සිතනවා කවුරුත් අපිව දැක්කේ නැහැ. ஆண்டவர் எங்களை ஆராய்ந்து அறிந்தும் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපව විමසා බලා දැනගෙනත් සිටිනවා. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும். ළඟින් ඉක්නට කියන ස්වාමින් වහන්සේට ඔබ ගැන දන්නවා. சிலர் சொல்லுவாங்க, நான் யாருன்னு தெரியுமா? සමහර අය කියන මම කවුද කියලා நான் දන්නවා. அதுக்கு பதில் சொல்லுகிறேன். මම ඒකට පිළිතුරක් දෙන්නම්. நீங்களும் நானும் யாருன்னு அவருக்கு தெரியும். ඔබයි මමයි කවුද කියලා දෙවියන් වහන්සේ දන්නවා. மற்றவங்களுக்கு தெரியாது. உள்ள ஒன்ன வச்சு வெளியே ஒண்ணுக்கு சொல்லிட்டு சொல்லணும், நான் யார் தெரியுமா? ඇතුලේ එකක් තියාගෙන පිටතට එකක් කියලා මම කවුද කියලා කියනවා නේද? பரலோகத்திலிருந்து ஆண்டவர் சொல்வார், நீ யாருன்னு எனக்கு நான் தெரியும். ස්වර්ගයේ සිට ස්වාමින් වහන්සේ කියන මම දන්නවා ඔබ කවරෙකුද කියලා. ஹalleluya. හalleluya. அடுத்த வார்த்தை. ඊළඟ වගන්තිය. ඔබ මාගේ හිඳීමද නැටීමද දන්නා සේක. දුරදීම මාගේ සිතුවිල්ල ඔබට තේරෙයි. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ඔබ මාගේ ගමනත් සයනයත් විමසා බලන සේක.
මාගේ සියලු මාර්ග දැනගෙන සිටින සේක. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். பாருங்க, நான் உட்கார்ந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. මම හිඳගෙන සිටියත් ඔබ දන්නාසේක. எழுந்திருந்தாலும் தெரியும். මම නැගිට සිටියත් ඔබ වහන්සේ நடக்கிற දන්නා. இடம் எல்லாம் தெரியும். යන්නා වූ සියලු තැන ඔබ எங்க වහන්සේ දන්නා. போறேன் வாரேன் எல்லாம் நீங்க தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரேன்னு කොහෙද இப்பொழுது சொல்லுகிறான். කොහෙද යන්නේ එන්නේ කියන සෑම ස්ථානයක් ගැන ඔබ දන්නවා. நாங்க தான் யோசிக்கிறோம், நாங்க எங்க போறோம் வாரோம்னு யாருக்குமே தெரியல. අපි තමයි සිතන්නේ අපි කොහෙද යන්නේ කොහෙද එන්නේ කියන එක කවුරුත් දන්නේ නැහැ කියලා. 2 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். දවස් දෙකකට ප්‍රථමයෙන් සිදු වුණා වූ සිදුවීමක් ඔබ සමග බෙදා ගන්නට කැමතියි. என்னுடைய நான் வேலை செய்கிற கம்பெனியில் இருக்கிற வாகனங்கள் எல்லாம் அது மானிட்டர், அதை நாங்கள் செக் பண்ணுகிறோம். මම රැකියාවේ නිරත සිටිනා වූ කාර්යාලයේ සියලුම වාහන අපිට ඒවා කොහෙද තියෙන කියලා සොයා බලන්න ඕනේ. GPS பூட்டப்பட்டு இருக்கிறது. GPS හයි කරලා තිබෙන්නේ. ஒரு ஆபீசர் அங்க இருக்கிறார். එහි වැඩ කරන කෙනෙක් සිටිනවා. அவர் என்ன செய்வார் என்றால் இதெல்லாம் செக் பண்ணுவார். இந்த வாகனம் எங்க போகுது, எங்க வருது, எவ்வளவு நேரம் நிக்கப்பட்டது, எவ்வளவு நேரம் என்ஜின் ஆனா இருக்கு, எல்லாம் செக் பண்ணலாம். ඔහුගේ රැකියාව මේ වාහන කොහෙද තිබෙන්නේ, කොපමණ වෙලාවක් මේ එන්ජින් එක ක්‍රියා කරගෙන තිබුණාද, කොතන නතර කරලා තියෙන්නේ, මේ හැම දෙයක්ම නිරීක්ෂණය කිරීමයි. எந்த இடத்துல என்ஜின் ஆன் பண்ணி வச்சிட்டு எங்க போய் எந்த இடத்துல அவர் அவுட் வாகனத்தை விட்டு போயிருக்கிறார். කුමන ස්ථානයකද එන්ජින් ස්ටාර්ට් කරලා තබලා ඔබම ඔබ යමින් සිටියේ කියන එකත් මොහු දන්නවා. மறுபடியும் எப்ப வந்து வாகனத்தில் ஏறி வருகிறார் எல்லாம் ரெக்கார்ட் அப்படியே ஒரு ஷீட்டா வரும். නැවත වතාවක් ඔහෙල වාහනේට ගොඩ වෙන වෙලාව පවා සියලු දේම පටිගත කරලා 2 நாட்களுக்கு முன்பு அப்படி ஒரு ஷீட் என்ற மேசைக்கு வந்தது. දවස් දෙකකට කලින් එවැනි පත්‍රයක් මගේ මේසෙට அப்பொழுது පැමිණියා. நான் அந்தந்த நபர்களை கூப்பிட்டு அவர்களோடு பேச வேண்டி இருந்தது. ඒ වාර්තාව බලලම ඒ එකිනෙකාව අඬ ගහලා ඔවුන් කතා කරන්න பாருங்க, இந்த තිබුණා. சாதாரண மனுஷனுடைய மூளையை எவ்வளவு இருக்கும். බලන්න සාමාන්‍ය මිනිසෙක්ගේ මොලේම මෙතරම් ක්‍රියා කරනවා. சாதாரணமான ஒரு மனுஷனுடைய ஞானத்தினால இவ்வளவு செய்ய முடியும் என்றால் සාමාන්‍ය මිනිසෙක්ගේ බුද්ධියෙන් මේ ආකාරයට කරන්නට පුළුවන් அந்த නම් ஞானத்தை படைத்த தேவனுக்கு எவ்வளவு செய்ய ඒ முடியும். ප්‍රඥාව ඇති කළා වූ දෙවියන් වහන්සේට කොපමණ කරන්න தாவீது පුළුවන්. ராஜா இதை அறிந்திருந்து தான் சொல்லுகிறான், நான் படுக்கைக்கு போகும் பொழுது நீர் என்னை பார்க்கிறீர், நடக்கும் பொழுதும் பார்க்கிறீர், எழுந்திருக்கும் பொழுது பார்க்கிறீர், என்னுடைய எல்லா காரியத்தை நீர் பார்த்திருக்கிறீர் ஆண்டவரே. ඒ නිසා තමයි දාවිද රජතුමා කියන්නේ මම නිදා ගන්න වෙලාවත් ඔබ මම යන එන සියලු ස්ථාන ඔබ දන්නාසේක කියලා. இந்த வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். මාගේ සියලුම මාර්ග ඔබ වහන්සේ දන්නාසේක. விசுவாசிகள் ஒருத்தருக்கும் தெரியாது, பாஸ்டருக்கும் தெரியாது, குடும்பத்துக்கும் தெரியாது. ரகசியமாய் நீங்க ஒரு இடத்துல போனீங்கன்னா அங்க சிசிடிவி கேமரா, ஹெவன்லி சிசிடிவி கேமரா வேலை செய்துன்னு மறந்துடாதீங்க. ඇදහිලිවන්තය දන්නේ නැහැ, පාස්ටර් දන්නේ නැහැ, පවුලේ අය දන්නේ නැහැ. අපි නමුත් අපි කොහේ හරි යනවා නම් ඒ ස්ථානයේ CCTV කැමරා නැවත පටිගත කිරීම සිදු அருமையான වෙනවා. தேவஜனமே, අනර්ග වූ දෙවියන් වහන්සේගේ ජනය. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். මනුෂ්‍යයා කුමක්ද වපුරන්නේ ඒ දේම කපා ගන්න. இன்றைக்கு நீங்க செய்கிற காரியம் ஒரு நாள் வெளியரங்கமாய் வரும். අද ඔබ කරන්නා වූ දේ දවසක් දා පිටතට පැමිණෙයි. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். එම නිසා ඔබගේ ජීවිතය ආරක්ෂා කරගන්න. சபையின் வேலை என்ன தெரியுமா? සභාවේ ක්‍රියාව කුමක්ද? உங்களை எச்சரித்து உங்களை சரியான பாதையிலே வழி நடத்துவது, ඔබට තරවටු කරලා ඔබ හරි මාර්ගයේ ගමන් කරවන එකයි. உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබට සීයට පමනවන එක තමයි நீங்க දෙවියන් වහන්සේ ඔබ බලාගෙන யாரோட සිටින්නේ. என்ன பேசுறீங்க எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு ඔබ இருக்கு. කා සමගද කුමක්ද කතා කරන්නේ සියලු දේම පටිගත වෙනවා. இனிமேலும் மறைக்க வேண்டாம். තවත් ඔබ සංගවා Be තබන්නට එපා. open before God. கர்த்தருக்கு முன்பதாக இருதயங்களை திறந்து கொடுங்கள். ස්වාමින් වහන්සේගේ ඉදිරියේ ඔබගේ හදවත විවෘත කරන්න. தாவீது ராஜாவினுடைய அபிஷேகத்தை இழந்து போய்விட்டான். දාවිද් රජතුමා තමාගේ ආලේප අහිමි He කරගත්තා. lost the calling. தேவனுடைய அழைப்பை இழந்து போய்விட்டான். දෙවියන් වහන්සේ කැඳවීමද අහිමි ஆண்டவருடைய කරගත්තා. பாதப்படியிலே போய் சொல்லுகிறான், ස්වාමින් වහන්සේගේ පාද පාමුලට என்னால முடியாத ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். මට බෑ ස්වාමිනේ ඔබට විරුද්ධව පව என்னுடைய කරන්න. அபிஷேகத்தை இழந்து போனேன். මගේ ආලේපය මම අහිමි என்னுடைய කරගත්තා. சமாதானம் என்னை விட்டு போய்விட்டது ஆண்டவரே. මාගේ සමාදානය මාගෙන් நிம்மதியா දුරන් எனக்கு உறக்கம் இல்லை ஆண்டவரே. වුණා. මට සැනසීමෙන් නිදා ගන්නට பாருங்க, බෑ. நாங்க பாவம் செய்யும் பொழுது எங்களுக்கு தூக்கமே வராது. බලන්න පව කරන වෙලාවේ නිින්දක් යන්නේ නැහැ. பக்கத்துல இருக்கிற பார்த்து கேளுங்க, உங்களுக்கு எப்படின்னு கேளுங்க பாப்போம். ළඟින් එක්ක නගන්න ඔබට කොහොමද කියලා. என் மனைவி கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, எனக்குன்னா போய் கட்டில தலையணில வச்ச உடனே நல்ல தூக்கம் வரும். මගේ භාර්යාවගෙන් ඇහුවොත් කියයි මම කොහොමද නිදාගන්නේ කියලා. நல்லா விளங்கிச்சா உங்களுக்கு? හොඳට පැහැදිලිද? பாவத்தின் நிமித்தமாக உள்ளே ஒரு குமுறுதல்.
පාපේ නිසා ඇතුළාන්තේ මුර ගැසීමක්. நாங்கள் எங்கள் பாவங்களை மறைக்கும் பொழுது நாங்கள் வாழ்வடைய மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. අපගේ පාපය සංගවන වෙලාවේදී අපි ජීවත් නොවේ කියලා සුදු ලියවිලි ලියා தாவீது තිබෙනවා. ராஜா மனம் திரும்பின பிறகு දාවිද රජතුමා පසුතැවිලි වුණායින් පසු அநேக சங்கீதங்களை எழுதினார். බොහෝ ගීතාවලියන් ඔහු இன்றைக்கு லிයුවා. அந்த சங்கீதங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ඒ இருக்கிறது. ගීතාවලියේ ගීතයන් තවමත් අපට நீங்க ආශිර්වාදයක් விழுந்து ලැබෙනවා. போய் இருந்தா பரவாயில்ல, ඔබ පසුබට වී තිබෙන්න பாவத்துல කමක් නැහැ. இருந்திருந்தா பரவாயில்ல. පාපය තුළ සිටිනවා නම් කමක් නැහැ. ரிப்பென்ட், இன்றைக்கு மனம் திரும்புங்க. අද දවසේදී පසුතැවිලි වන්න. இன்றைக்கு யோசித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். අද කල්පනා කරන්න ස්වාමින් වහන්සේ මා දෙස බලා சகோதரனே, සිටිනවා. சகோதரியே, உன்னையும் என்னையும் என் தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறார். මාගේ සහෝදරයා සහෝදරිය මගේ දිව්‍යන් වහන්සේ ඔබ දෙසයි මා දෙසයි බලාගෙන We සිටිනවා. can never escape from the light of God and the camera of God. தேவனுடைய கண்காணிப்பிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ள முடியாது. දෙවියන් වහන්සේගේ බැල්මෙන් අපට බේරෙන්නට බෑ. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளுவோம். අපගේ ජීවිතය අපි ආරක්ෂා කරගන්නට ඕන. பாவத்தை மறைக்கிறதுனால தான் எங்களுக்கு நிம்மதி இல்லாதது மாத்திரமல்ல, மறுமலர்ச்சியே கிடையாது. පාපය සංගවන නිසා තමයි අපට සාමය සැනසීමක් නැහැ. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம். මෙය පැරණි ගිවිසුමේ සිදු වුණා සිදුවීමක්. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே கடந்து வருவோம். අලුත් ගිවිසුමට පිවිසෙමු. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ක්‍රියාපොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි වගන්තියේ සිට වචන කීපයක් කියවන්නට අසමු. නමුත් අනිනියස් නම් එක්තරා මිනිසෙක් සප්පිරා නම් තමාගේ භාර්යාව සමග ඉඩමක් විකුණා அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். තමාගේ භාර්යාවත් දැනුවත්ව මිලෙන් කොටසක් තබාගෙන එක්තරා කොටසක් ගෙනවිත් පේරිතයන්ගේ පාමුල තැබුවේය. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். නමුත් පේතෘස් කතා කොට අනිනියස්නි ශුද්ධාත්මයන්න් වහන්සේ රවටා බිමේ මිලෙන් කොටසක් තබා ගන්නට සාතන් නුඹේ සිත පිරිව්වේ මක් නිසාද? பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலையத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ඒක තිබියදී නුඹටම අයිතව තිබුණා නොවේද? වික්කායින් පසුත් මිල නුඹේ කැමැත්ත යටතේ තිබුණා නොවේද? නුඹේ සිතින් මෙබඳු දෙයක් යෝජනා කරන්නට යෙදුනේ කොහොමද? නුඹ බොරු කීවේ මනුෂ්‍යයන්ට නොව දෙවියන් වහන්සේට යයි කීවේය. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். අනිනියස් ඒ වචන අසා වැටි මලේය. ඒ ඇසු සියල්ලන්ම මහත් බයක් පැමිණුනේය. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவரும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. තරුණයෝ නැගිට ඔහු ඔතා පිරිතට ගෙන ගොස් වැළලුවෝය. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ඊට තුන් පැයකට පසු ඔහුගේ භාර්යාව සිද්ධ වූ දේ දැන නොදැන එහි පැමිණුණාය. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். එවිට පේතෘස් ඈට උත්තර දෙමින් නුඹලා බිමෙන් වික්කේ මෙපමණදයි මට කියාපන්නේ යයි කීවේය. එසේය එපමණයි යයි ඈ කීවාය. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். ஆம். அவள் ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். එවිට පේතෘස් ඈට කතා කොට ස්වාමින් වහන්සේගේ ආත්මයන්න් වහන්සේ පරීක්ෂා කරන්නට නුඹලා එකඟ වන්න යෙදුනේ කොහොමදයි අන්න නුඹේ පුරුෂයා වැළලූ අයගේ පාද දොර ළඟය. ඔහුද නුඹද පිරිතට ගෙනෙන්නෝ යයි ඈට කීවේය. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷன் அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். එකෙනෙහිම ඈ ඔහුගේ පාමුල වැටි මලාය. තරුණයෝ ඇතුල් වී ඈ මැරී සිටිනවා දැක ඈ පිරිතට ගෙන ගොස් ඈගේ පුරුෂයා ළඟ වැළලුවෝය. உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. හලෙලූයා.
இந்த சம்பவத்தை நாங்கள் நன்றாக அறிவோம். මේ සිදුවීම අපි සියලු දෙනාම යහපත් அனனியா දන්නවා. சப்பனியா என்றதான ரெண்டு பேர் இருக்கிறார், புருஷனும் மனைவி. අනනියා සහ සපිරාල් යන්නව ස්වාමි පුරුෂයා සහ බිරිඳ ගැන. அந்த நாட்களிலே, அதாவது அப்போஸ்தலரின் நாட்களிலே, පේරිතයන්ගේ දවස්වලදී இந்த சபை கூடுதலிலே සභාව එක් රැස් වෙන අවස්ථාවේ ஏழைகளும் ஐசியவரவான்களும் இருப்பார்கள். දුප්පතුන් සහ ධනවතුන් සිටියා. இது அந்த நாட்களின் நியமம் அல்ல, அந்த சபையின் கொள்கை. ඒ දවස්වල තිබුණා වූ අවශ්‍යතාවක් නෙමෙයි, නමුත් ඒ සභාවල හැසුණු ආකාරය. அந்த சபைக்கு உள்ளதான ஒரு தேவை. ඒ සභාවට තිබුණා වූ අවශ්‍යතාවය. ஏழையும் ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள். දුප්පතුන් සහ ධනවතුන් සිටිනවා. இந்த ஐஸ்வர்யவான்கள் அவர்களுக்கு அநேக பொக்கிஷங்கள் உண்டு, அநேக நிலங்கள் உண்டு. எதையாவது விற்றால் அதை சபைக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். මේ ධනවතුන් සන්තක බොහෝ වස්තුද ඉඩ කඩන්ද තිබුණා. ඔවුන් එයින් යම් කිසි කොටසක් වික්කොත් ඒ මුදල් ගෙනාවිත් சபாவட்ட பார இந்த දෙනවා. சபையின் அப்போஸ்தலர் என்ன செய்வார்கள் என்றால், அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு பங்கையும் இல்லாதவர்களுக்கு மற்ற பங்குகளையும் பிரித்து கொடுப்பார்கள். அப்படி என்றால் இல்லாதவர்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி வரும். එතකොට මේ සභාවේ ඉන්න පේරිතන් කුමක්ද කරන්නේ? ඒ මුදල ලබාගෙන ඔවුන්ටද ඒ වගේම දුගී දුප්පත් අය සභාවේ සිටින අයට ඒවා බෙදා දෙනවා. ஆகாரம் இருக்கிறவர்கள் சபைக்கு ஆகாரத்தை கொண்டு வருவார்கள். ආහාර පාන තිබෙන අය ඒවා සභාවට ගෙනියනවා. ஆகவே தான் வேதத்திலே இப்படியாக மல்கியா புத்தகத்திலே එම இருக்கிறது. නිසා තමයි මලාකි පොතේ මෙලෙස ලියා உங்கள் තිබෙන්නේ. தசமபாக காணிக்கையிலே கொடுங்கள், ඔබගේ දසෙන් කොටස පුද කරන්න. சபையிலே ஆகாரம் நிறைந்திருக்கும்படியாய் செலுத்துங்கள். සභාවේ කිසි හිඟයක් නොවන පිණිස ආහාරයෙන්. இது கட்டாயமாக அல்ல, உற்சாகத்தோடு நீங்க ஆண்டவருக்கு கொடுங்க. මේ බල කිරීමකින් නෙවෙයි උද්‍යෝගමත්ව කළ යුතු ஏனென்றால் දෙයක්. எங்களுடைய சபையில் இருக்கிற மற்ற சகோதரர்கள் முடியாதவர்களுக்கு உதவி செய்யும்படியாக. මක් නිසාද අපගේ සභාවේ බැරි අයට උදව් උපකාර කරන පිණිස. அப்ப இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், මේ අය කුමක්ද කරේ? அனனியாவும் சப்பராவும் අනනියා සහ සප්පිරා කුමක්ද කරේ? அவர்கள் ஒரு நிலத்தை விற்றார்கள். ඔවුන්ද ඉඩමක් වික්කා. அவர்கள் ஐஸ்வர்யவான்கள், இன்னும் அவர்களுக்கு அநேக இடங்களில் நிலம் உண்டு. ඔවුන් ධනවතුන්ව සිටියා. ඔවුන්ට තව තවත් ඉඩ කඩන් තිබුණා. அவர்கள் அந்த சபையின் நியமப்படி அதை கொண்டு வந்து ஊழியக்காரர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். සභාවේ නියම ප්‍රකාරයට ඒ විකුණු පීඩමේ මුදල් ගෙනාව සභාවට. இது கட்டளை அல்ல, அது அந்த சபையின் நியமம். මේක ඇවිල්ලා ආඥාවක් නෙවෙයි, ඒ සභාවේ තිබුණා පුරුද්දක්. அப்ப எல்லாரும் அப்படி செய்தார்கள். එලෙස සෑම දෙනෙක්ම ஒரு நாள் කියනවා. இவருடைய நிலத்தை விட்டு, දවසක් ඔවුන්ගේ ඉඩම ඔවුන් විකුණා. நாங்கள் ஏன் இது எல்லாவற்றையும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும்? ඇයි අපි මේ සම්පූර්ණ මුදල ගෙන அதிலே ஒரு பங்கை ஒளித்து வைத்தார்கள். එයින් කොටසක් ඔවුන් සංගවාගෙන கவனமா තිබුණා. கேட்டுங்க, ஒளித்து வைத்தார்கள். ඔවුන් සංගවාගෙන තිබුණා. සාවධානයෙන් ගවන්න. மறைத்து வைத்தாங்க. සංගවාගෙන තිබුවා. அந்த அப்போஸ்தலர்களுக்கு இது தெரியாது, ඒ පේරිතයන්ට මේ බව දන්නේ නැහැ. போதகருக்கு தெரியாது, දේවදාස சபையாருக்கு யாருக்கும் தெரியாது. සභාවේ අයට දන්නේ නැහැ. அதுல ஒரு பங்கு மட்டும் கொண்டு வந்து இது இவ்வளவுதான் கிடைத்தது என்று கொடுத்து விட்டார். ඒකින් කොටසක් ගෙනලා මෙච්චර තමයි ලැබුණේ කියලා முதல்ல ලබා දුන්නා. புருஷன் வந்து கொடுக்கும் பொழுது, දැන් ස්වාමි පුරුෂයා ගෙනලා මේක බාර දෙන இப்ப අවස්ථාවේදී தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலர் கேட்கிறாரு, අමින් වහන්සේගේ මිනිස්සු වෙන මේ පේරිතය நீங்க நிலத்தை விட்டீங்க, இவ்வளவுதான் கிடைச்சிச்சான்னு. පේත්‍රු සෝංගය නුඹලා ඉඩම විකුණා ලැබුණු මුදල මෙපොනද? இவ்வளவு தான் கிடைச்சிச்சுன்னு சொன்னார். මෙපමණයි. உண்மைக்கு இவ்வளவு தானா? ඇත්තටද මෙච්චරද? ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தினார், இவ்வளவுக்கு அல்ல, அநேக பணத்தை அவர்களுக்கு பெரிய பணத்துக்கு வித்தார்கள், ஆனால் பகுதி அவர்கள் ஒளித்து வைத்தார்கள். ආත්මයන් වහන්සේ පේතුරුස්ට එළිදරව් කරා. මොහුන් බොහෝ මුදලට මේ වික්කා. නමුත් මොහුන් මේ කොටසක් පමණයි මේ ගෙනාවේ කියලා. பாருங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, බලන්න ස්වාමින් වහන්සේගේ සේවකයන් ඉදිරියේ පමණක් எங்களுடைய නොව எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வத்துக்கு முன்பதாக அவர்கள் பாவம் செய்தார்கள். අපගේ සියල්ල බලාගෙන සිටින දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ ඔවුන් පව් කළා. அவங்க மறைத்து வைத்ததுனால அவர்கள் பொய் சொல்ல வேண்டி வந்தது. ඔවුන් සංගවා තබපු කාරණාව කරන කොටගෙන බොරු කියන්නට சபையார் තිබුණා. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. සභාවේ අය සාවධානයෙන් நீங்க ඇහුම් ரகசியமா சில பாவங்களை மறைத்து வைத்தால் அதை இன்னும் மறைப்பதற்கு பொய் சொல்ல வேண்டி ඔබ வரும். රාසිගතව කරන පාප සංගවන්නට ඕන නම් තව තවත් ඔබට බොරු කියන්න සිද්ධ වෙනවා. அந்த பொய்யை மறைக்க இன்னும் 200 பொய்களை சொல்ல வேண்டி வரும். ඒ බොරුව වසන් කරන්නට තවත් බොරු 200ක් පමණ කියන්නට වෙනවා. மறைத்து வைத்தது நிமித்தமாக நடக்கிற சம்பவத்தை பாருங்க. සංගවා තැවීමෙන් සිදුවන්නා වූ දේ ගැන පොඩ්ඩක් බලන්න. Instead of one sin, you are continuously committing so many sins. அநேக பாவங்களை செய்றீங்க. බොහෝ පව් කරන්නට පෙළඹෙනවා. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க அப்படி இல்ல. ළඟින් එක්කිනා දෙස බලාගෙන ඔබ එහෙම நம்ம නෙමෙයි. சபையில இருக்கிற பிள்ளைகளும் அருமையான பிள்ளைகள். අපගේ සභාවේ ඉන්නා වූ දරුවෝ නිතාමත් අනර්ග වූ දරුවන්. பொய்யிட ஸ்பெல்லிங்கே தெரியாது, எப்படின்னு தெரியாது. බොරුව කොහොමද ලියන්නේ කියන අකුරුම ඔවුන් දන්නේ නැහැ. இந்த
வார்த்தை பேசப்படுறது வெளியே இருக்கிறவங்களுக்கு මේ වචන කිය මේ කතා කරන්නේ පිටස්තරව සිටින අයට. நல்ல விளங்கிச்சா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ගෙනල්ලා දැන් බාර දුන්න மறைத்தது සාධාරණ நிமித்தமாக போய் සංගෝපු නිසා බොරුව ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது. මරණයක් ඇති වුණා ඒ ස්ථානයේ. உடனடி மரணம் ஏற்பட்டாச்சு. ඒ අවස්ථාවේ මරණයක් ඇති වුණා. 10 நிமிஷத்துக்கு பிறகு மனைவிக்கு தெரியாது, மனைவி உள்ளுக்கு வராங்க. විනාඩි 10කට පස්සේ භාර්යාව මේ කිසිවක් නොදැන ඇතුළට நீங்க පැමිණෙනවා. கேட்கலாம் ஏன் மனைவி முதல்ல வரலன்னு. ඕගලන් අහන්න බල ඇයි භාර්යාවත් ඒ වෙලාවම ආවේ புருஷன் மனைவி නැති? ஒண்ணா இல்லையா வந்திருக்கணும். භාර්යාව සහ ස්වාමි පුරුෂයා දෙන්න එකටනේ එන්නට மனைவி තිබුණේ. மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. භාර්යාව මේකප් කරගෙන හිටියා. அது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இவர் சொன்னார் நான் போறேன் சபைக்குன்னு அவரு வந்துட்டாரு. ඒ නිසා තමයි ඈව තබල මම යනවා සභාවට කියලා ස්වාමි පුරුෂයා இப்ப පැමිණි. மனைவி அங்க வராங்க. දැන් භාර්යාව එනවා. இப்ப போதகர் கேக்குறாரு, இவ்வளவு தானான்னு கேக்குறாரு. දැන් පේරිතයන් අහනවා මෙපමණද ලැබුණේ කියලා. அப்போஸ்தலர் கேக்குறாரு, இவ்வளவு தானா? දැන් මේ පේතුරු සහන அவர் මෙපමණද சொல்றாரு, ලැබුණේ. அவ்வளவு தானே. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லிட்டாங்க. දෙන්නම එක ආකාරයටම කිව්වා. அவளும் அந்த இடத்துல மரித்து விட்டாள். ඒ ස්ත්‍රියද ඒ ස්ථානෙම මැරී වැටුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நாட்கள் இந்த நாட்கள் அல்ல. ස්වාමින් වහන්සේට ප්‍රශංසා වේවා. ඒ දවස් වගේ නෙමෙයි අද දවසේ. அந்த நாட்கள் இந்த நாட்களாய் இருந்தால் இங்க நாட்காலிகள் தான் வறுமையாய் இருக்கும். ඒ දවස් අද දවස මෙන් තිබුණා නම් පුටු විතරයි හිස් තිබෙන්නට පුළුවන්. நாங்க எல்லாம் மரித்து போயிருப்போம். අපි සියලු දෙනාම මැරී වැටිලා கர்த்தர் තියෙනවා. எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ස්වාමින් වහන්සේගේ අනුග්‍රහය අපට පෙන්වලා கிருபை තිබෙනවා. பாராட்டி இருக்கிறார். අනුග්‍රහය පෙන්වලා இன்னும் තිබෙනවා. தருணங்களை எங்களுக்கு கொடுக்கிறார். තවත් අවස්ථාවන් උන්වහන්සේට ලබා மனம் දෙනවා. திரும்ப இன்னும் சான்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். පසුතැවිලි වෙන්නට තවත් අවස්ථාවන් ලබා දෙනවා. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னண்டே வாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். වෙහෙස වෙන්නා වූ බර උසුලන්නා වූ සියල්ලනි මා වෙතට වරෙල්ලා මම නුඹලාට සහනය அப்போஸ்தலர் දෙමි. 4:36 இப்படி வருகிறது. ක්‍රියාපති 4:39 මෙහෙම කියනවා. කූප්‍රස් දේශකයෙක් වන ලෙවියෙකු අනුශාසනාවේ පුත්‍ර යන අර්ථය ඇති බර්නබාස් යන නාමය පේරිතයන්ගේ ලැබුවා වූ යෝසෙෆ් වනාහි තමාට තිබුණු බිමක් විකුණා சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபாய் என்னும் மறு பெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பாருங்க, அந்த நாட்கள்ல அவர்கள் நிலத்தை வித்தா அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு வந்து வச்சிருவாங்க. බලන්න ඒ කාලේ තමන්ගේ ඊට කඩම් විකුණා ඒ මුදල් ඇවිල්ලා පේරිතයන්ගේ පාද පාමුල තබනවා. அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணி இவங்களுக்கு ஒரு பங்கையும் சில பங்குகளை விசுவாசிகளுக்கும் பிரித்து கொடுத்துருவார். පේරිතයන්ට යාඥා කොට තමන්ට කොටසක්ද අන් දුගී දුප්පතුන්ට තව කොටසක්ද ලබා දෙනවා. ஆனால் இவங்க கிடைத்த பங்குக்கு பதிலாக அவங்களுக்கு வந்தது மரணம். නමුත් මොහුන්ට කොටසක් ලැබීම වෙනුවට කුමක්ද ලැබුණේ? நாங்கள் මරණය ලැබුණා. பாவத்தை மறைக்கும் பொழுது எங்களுக்கு சரீர மரணம் வராமல் இருக்கலாம், ஆவிக்குரிய விதத்திலே மரணம் ஏற்படுகிறது. අපි පාපයේ සංගවන අවස්ථාවේදී ශාරීරික ලෙස මරණයක් ඇතිවන්නේ නැහැ. නමුත් ආත්මික ලෙස මරණයක් ඇති වෙනවා. விசுவாசிகளாக நாங்க யோசிக்கிறோம், நாங்க மறைத்து வைத்தா பரவாயில்லைன்னு. ඇදහිලිවන්තෙන් වෙන අපි සිතන්නට පුළුවන් සංගවාත කමක් නැහැ කියලා. நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், අපි ඇවිදිමින් සිටිනවා. ஆனால் நாங்கள் உள்ளே மறித்து இருக்கிறோம். නමුත් අතුලාන්තයෙන් අපි මැරී සිටිනවා. ஆங்கிலத்திலே இப்படியாக சொல்லுவார்கள், ඉංග්‍රීසි භාෂාවෙන් මෙලෙස වදනක් තිබෙනවා. வாக்கிங் கார்ப்ஸ். அப்படி என்றால் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், உள்ளே ஒரு மரணம். අපි ඇවිදිමින් සිටිනවා නම් අතුලාන්තයෙන් මරණය. நாங்கள் உள்ளே மறித்தவர்களாய் இருக்கிறோம். අපි අතුලාන්තයෙන් இன்றைக்கு මරණය. அது நிமித்தமாக தான் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர்ச்சி இல்லை. ඒ කාරණ කොට තමයි අපගේ ආත්මික ජීවිතය තුළ වර්ධනයක් නැත්තේ. பாருங்க, இவங்க மறைத்து வைத்தார்கள். බලන්න මොහුන් සංගවාගෙන තැබුවා. நீங்களும் நானும் பாவத்தை மறைத்து வைத்தா இதுதான் நடக்கும். ඔබයි මමයි පාපය සංගවාගෙන තැබුවා නම් මේ දේම சபையில வந்து සිදුවන්නේ. உட்கார்ந்து இருப்போம், සභාවට ඇවිල්ලා හසුන්ගෙන நாங்க සිටිනවා. உயிரோடு ஜீவனோடு உட்கார்ந்து இருப்போம், ජීවමානව වාඩි වෙලා සිටිනවා. ஆவியிலே மறைத்து இருப்போம். ආත්මයෙන් මැරී සිටිනවා. அதனால தான் ඒ නිසා நிறைய තමයි பேர் சபையில வந்து உட்கார்ந்து இருந்து பிரசங்கத்தை இப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. බොහෝ දෙනෙක් සභාවට ඇවිල්ලා දේශනාවට ඇහුම්කම් දෙනවා මෙහෙම වාඩි වෙලා. ஆனா உள்ளே மரணம் ஏற்பட்டதுனால අතුලාන්තයෙන් මරණය ඇති වී තිබෙන නිසා உங்களுடைய மனம் எல்லாம் எங்க இருக்குமா? ඔබගේ මනස කොහෙද තිබෙන්නේ? ஃப்ளைட் இல்லாமலே ஸ்ரீலங்காக்கு போயிடும். ගුවන් යානයක් නැතුවම ඔබ ලංකාවේ තමයි සිටින්නේ. பக்கத்துல நின்னு பாத்துக்கங்க, இங்கயா இருக்கிறீங்கன்னு கேளுங்க பாப்போம். ළඟින් එක්කෙනා අහන්න ඔබ මෙහෙද ඉන්නේ? நீங்க இங்க தான் சரீரத்தில் இருக்கிறீங்க, மனதோ வேற எங்கேயோ இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்குது. ඔබ ශාරීරිකාකාරව මේ ස්ථාන තමයි සිටින්නේ. නමුත් ඔබගේ මනස ඔබම ඔබ යමින් තිබෙනවා. காரணம் என்ன தெரியுமா? உள்ளே ஒரு மரணம் ஏற்பட்டு මක් නිසාද හේතුව නම් අතුලාන්තයෙන් මරණයක් සිදු වෙලා. மறைத்து வைத்தது நிமித்தமாக. අපි සංගවා තබා තිබෙන නිසා. கடைசி காரியத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். අවසාන කාරණාවට අපි පිවිසෙමු. இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். තවත් සිදුවීමක් බලමු. லூக்கா 5 அதிகாரம் 18 வசனம் முதல் வாசிக்க கேட்போம். ලූක් සුභාරංචි පොතේ
5ஆம் அதிகாரம் 18 முதல். පස්වෙනි පරිච්ඡේදයේ 18 සිට අපි කියවන්න රසමු. එවිට මිනිස්සු අංශභාග රෝගියෙකු ඇඳක තබා ගෙනාවෝය. ඔහු ඇතුළට ගෙනවිත් උන්වහන්සේ ඉදිරියේ තබන්ට ඔහු සෙව්වෝය. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடே எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். නමුත් සමූහයා නිසා ඇතුළට ගෙනෙන්ට අන්දමක් නොදැක වහලට නැගී සෙවිල්ල ඇර යේසුස් වහන්සේ ඉදිරියේ ඇඳත් සමග ඔහු මැදට බැස්සුවෝය. ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். උන්වහන්සේ ඔවුන්ගේ ඇදහිල්ල දැක මනුෂ්‍ය නුඹේ පව් නුඹට කමා කරන ලද්දයයි කීසේක. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். එවිට ලියන්නෝද පරිසිවරුද දෙවියන් වහන්සේට අපහස වචන කියන මොහු කවුද? පව් කමා කරන්ට දෙවියන් වහන්සේට මිස වෙන කාට පුළුවන් දැයි කල්පනා කරන්ට පටන් ගත්තෝය. அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். යේසුස් වහන්සේ ඔවුන්ගේ කල්පනා දැන ඔවුන්ට උත්තර දෙමින් නුඹලාගේ සිත්වලින් නුඹලා කල්පනා කරගන්නේ කිමෙක්ද? இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? නුඹලාගේ සිත්වලින් නුඹලා කල්පනා කරන්නේ කිමෙක්ද? பாருங்க, இயேசு இருக்கிற இடத்திலே ஒரு திமிர்வாதக்காரன் கொண்டு வரப்படுகிறார். බලන්න යේසුස් වහන්සේ සිටින ස්ථානයට අංශභාග රෝගියෙක්ව ගෙන එනවා. அந்த நாள் ஒரு ஓய்வு நாளாய் இருக்கிறது. ඒ දවස සබත් දවසක්ව තිබුණා. குணப்படுத்துகிறார். උන්වහන්සේ සුවය ලබා அவனை දෙනවා. பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ඔහු දෙස බලා කියන නුඹගේ පව් වලට කමාව ලැබුණේ කියලා. அதற்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ඒට විරුද්ධව ඔවුන් කතා කරන්නට පටන් எப்படி ගත්තා. பேசுகிறார்? மனதிலே பேசுகிறார், ඔවුන්ගේ සිත තුළ ඔවුන් කතා කරනවා. சிந்தனையிலே பேசுகிறார். ඔවුන්ගේ සිතුවිල්ලෙන් කතා කරනවා. உடனடியாக இயேசு சொல்லுகிறார், ඒ අවස්ථාවේදී යේසුස් වහන්සේ උන්ට පිළිතුරු දෙමින් ஏன் உங்களுடைய சிந்தனைகள் இப்படியாய் இருக்கிறது? මක් නිසාද නුඹලාගේ සිතුවිල්ල මෙබඳු ආකාරයෙන්ද වෙන්නේ? உங்களுடைய இருதயங்களின் சிந்தனைகள் ஏன் இப்படியாய் இருக்கிறது? නුඹලාගේ සිත්වල සිතුවිලියයි මෙබඳු ආකාරයේ තිබෙන්නේ. பாருங்க, இங்க உட்கார்ந்திருந்து நீங்க என்ன சிந்திக்கிறீங்க என்று ஆண்டவர் பார்க்கிறார். බලන්න ඔබ මේ ස්ථානයේ අසුන්ගෙන කුමක්ද කල්පනා කරන්නේ කියලා எங்களுடைய අපි දෙවියන් වහන්සේ சிந்தனை දන්නවා. ஒரு மறைபொருள். අපගේ සිතුවිල්ල එක සංගවිත වෙන්නා එක දෙයක්. மற்றவங்களுக்கு தெரியாது, අන් අයට දන්නේ නැහැ. எங்களுக்கும் சில நேரம் தெரியாம இருக்கும். අපිටත් දන්නේ නැතුව ඇති. ஆனால் நிறைய காரியங்களை நாங்கள் உள்ளே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். බොහෝ දේවල් අපේ අතුලාන්තෙන් සිතාගෙන ஆனால் ஆண்டவர் எங்களுடைய சிந்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපගේ සිතුවිල්ල පවා බලාගෙන සිටිනවා. பிரசங்கம் கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்க என்ன பத்தி இப்ப நினைக்கிறதையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹலோ, දේශනාව අහගෙන ඉන්න ඕගොල්ලන් මං ගැන කුමක්ද සිතන්නේ කියන එක දැම්ම දෙවියන් වහන්සේ බලාගෙන ඉන්නවා. அவர் பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? දෙවියන් වහන්සේ බලාගෙන මොනවද කියන්නේ? ஏன் நீங்க இப்படி சிந்திக்கிறீங்க? ඇයි මේ විදිහට කල්පනා பாருங்க, කරන්නේ? மறைத்து வைத்து காரியங்கள் செய்கிறபடியால் බලන්න සංගවා තබාගෙන කාරණාවන් කරන නිසා அவரோடு இருந்ததான ஊழியக்காரர்களுக்கு விடுதலை இல்லை. ඔවුන් සමග සිටියා වූ සේවකයන්ට නිදහසක් නැහැ. பரிசேயர் சதுசேயருக்கு விடுதலை இல்லை. පාරිසිවරුන්ට සද්දසිවරුන්ට ஆனால் නිදහසක් නැහැ. சுகவீனமாய் வந்தவன் குணமாக்கப்பட்டான். නමුත් රෝගාතුරව පැමිණි තැනත්තාට සුවය ලැබුණා. நல்லா விளங்கிச்சு அவங்களுக்கு. මුතට පැහැදිලිද ඔයගොල්ලෝ? பாவத்தை மறைக்கும் பொழுது පාපය සංගවන අවස්ථාවේ நாங்கள் வாழ்வடைய மாட்டோம் අපි ජීවත් නොවේ. என்று வேதம் வரைகிறது. සුද්ධ ලියවිල්ල ලියා තිබෙනවා. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக வரைகிறது. හිතෝපදේශ පොතේ 28 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි වගන්තියේ මෙලෙස ලියා තිබෙනවා. තමාගේ වරද සංගවන්නා සඵල නොවන්නේය. එහෙත් ඒවා කියාදී අත්හරින්නාට කරුණාව ලැබේ. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். තමාගේ වරද සංගවන්නා සඵල නොවන්නේය. Don't hide anything anymore because the God is having watch over us. கர்த்தர் எங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අප කෙරෙහි උන්වහන්සේ නිත යොමු කර බලා සිටිනවා. புருஷனுக்கு தெரியாமல் மனைவி செய்வதையும், மனைவிக்கு தெரியாமல் புருஷன் செய்வதையும், பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் செய்வதையும், பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர் செய்வதையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ස්වාමි පුරුෂයාට නොදෙනුව භාර්යාව කරන දේත්, භාර්යාවට නොදෙන ස්වාමි පුරුෂයා කරන දේත්
දරුවන් නොදන්න දෙමව්පියන් කරන දේ දෙමව්පියන්ට නොදැනුව දරුවන් කරන දේ සියල්ලම උන්වහන්සේ බලාගෙන සිටිනවා. போதகர்கள் சபைக்கு விரோதமாய் செய்வதை ஆண்டவர் பார்க்கிறார். දේවදාසයන් සභාවට විරුද්ධව කරන දේවල් ස්වාමීන් වහන්සේ බලාගෙන සිටිනවා. சபை விசுவாசிகள் போதகர்களுக்கு விரோதமாய் செய்வதையும் ஆண்டவர் பார்க்கிறார். සභාවේ ඇදහිලිවන්තයන් දේවදාසයන්ට විරුද්ධව කරන දේ ස්වාමීන් நாங்கள் වහන්සේ බලා என்னத்தை සිටිනවා. இன்னைக்கு விதைக்கிறோமோ அதையே அறுக்க අද போகிறோம். අපි කුමක්ද වපුරන්නේ? ඒ දේම තමයි අපි කපා நன்மையை ගන්න. விதையுங்கள் நன்மையை அறுப்பீர்கள் என்று சொல்ல வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். යහපත වපුරන්න යහපත කපා ගන්නට පුළුවන් කියන බව මේ උදෑසන ඔබට කියන්නට කැමතියි. நன்மையை சிந்திங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். යහපත් දේ සිතන්න යහපත් දේ ඔබ ලබා ගනි. மறைந்த காரியங்களை வெளியே கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் மீது நிற்கும். සංඝවා තිබෙන දේවල් පිටතට ගෙනෙන්න ස්වාමින් වහන්සේගේ අනුග්‍රහය ඔබට தன் ලැබේ. பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். තමාගේ වරද කියාදී අතරින්නාට කරුණාව We ලැබෙන්නේ. need correction in our life today. எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பு மாத்திரமல்ல ஒரு திருத்தம் අපගේ தேவைப்படுகிறது. ජීවිතය තුළ පවිත්‍ර වීමක් පමණක් නෙවෙයි උන්වහන්සේ කරුණාවත් අපට අවශ්‍යයි. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் I need a correction, எனக்கு ஒரு திருத்தம் தேவை? මගේ ජීවිතයේ හරි ගැස්සීමක් අවශ්‍යයි. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? කී දෙනෙක්ට කියන්නට நிறைய පුළුවන්ද? பரிசுத்தவான்கள் தான் இருக்கிறாங்க போல. බොහෝ සුද්ධවන්තයන් තමයි සිටින්නේ எனக்கு කියලා. தேவை. මට ඕනේ எத்தனை නිවැරදි பேருக்கு කිරීම. தேவை? කී දෙනෙක්ට නිවැරදි කිරීමක් நான் අවශ්‍යයි? கையோ நீங்க எல்லாம் நல்ல கிளவர். நான் கையை வைத்தோனே நீங்க எல்லாம் கையை வைத்துட்டீங்க. ඔයගොල්ලෝ ඔක්කොම හරි හොඳයිනේ පාස්ටර් අතෝසපුවා ඔක්කොම එසෙව්වා. எனக்கு எங்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு தேவை. අප තුළ පවිත්‍ර වීමක් අවශ්‍යයි. மறைத்து வைத்ததை வெளியே கொண்டு வருவோம். සංඝවා තව දේ පිටතට ගෙනෙමු. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே ස්වාමින් වහන්සේට කියමු. காரியங்களை மறைத்தது நிமித்தமாக என் வாழ்க்கையில மறுமலர்ச்சி இல்லை. කාරණාවන් සංඝවා තිබපු නිසා මගේ ජීවිතේ පිබිදීමක් வேலை නැහැ. செய்கிற இடத்துல உங்களுக்கு மறுமலர்ச்சி ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் என்ன? காரியங்களை மறைத்து வைத்து பொய் சொல்லுகிறபடியால். ඔබ රැකියාව නිරත ඉන්න ස්ථානයේ ඔබට පිබිදීමක් හෝ ආශිර්වාදයක් නැති එකට හේතුව කුමක් නිසා දන්නවද? කාරණාවන් සංඝවා තබා තිබෙන නිසා. எத்தனை காரியங்களை நயவஞ்சகமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். මොනතරම් දේවල් අපි තාමත් වැරදි ලෙස කර තිබෙනවද? நாங்கள் தைரியமாக செய்து கொண்டிருக்கிறோம் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு. අපි ඇදහිලිවන්තයන් කියාගෙන ඉතාමත් ධෛර්යමත් ලෙස මේවා කරගෙන இன்றைக்கு எங்களுடைய සිටිනවා. வாழ்க்கையில் ஒரு திருப்புனை ஆகட்டும். අද අපගේ ජීවිතවල වෙනස් හැරුමක් ஒரு අවශ්‍යයි. திருப்பு முனை எங்களுடைய வாழ்க்கையில தேவை. වෙනස් වීමක් අවශ්‍යයි අපගේ நீங்களும் ජීවිතවල. நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். ඔබයි මමයි ආශිර්වාද ලෙස ජීවත් වෙන්නට ඕනේ කියන එක තමයි ස්වාමින් වහන්සේගේ உள்ளே කැමැත්ත. மறைத்து வைத்ததை வெளியே கொண்டு வாங்க. ඇතුළත සංඝවා තබා තිබෙන දේ පිටතට ගෙනෙන්න. உங்கள் உண்மை சுபாவத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. ඔබගේ සැබෑ தත්ත්වය ස්වාමින් වහන්සේට පෙන්වන්න. சொல்லுங்க, Lord, this is my secret life. இதுதான் என்னுடைய ரகசிய வாழ்க்கை. ස්වාමිනී මේයි මගේ රාසිකත ජීවිතය. சபையில எல்லாரும் நினைக்கிறாங்க நான் பெரிய பரிசுத்தவான் என்று. සභාවේ සියලු දෙනාම හිතනවා මා හිතා But I know who I am. நான் විශ්වාසවන්තයෙක් யார் என்பதை நான் அறிவேன். මම කවරෙකු කියාද මම දන්නවා. கர்த்தர் அறிவார். ස්වාමින් වහන්සේත් දන්නවා. ஆண்டவர் எங்களை பார்த்து ස්වාමින් கொண்டிருக்கிறார். වහන්සේ අප දෙස බලාගෙන சில සිටිනවා. வேளைகள் நான் மறந்து போயிட்டு நான் அறியேன் என்று சொல்லலாம். සමහර කාලයට මට අමතක වෙලා මම නොදනිමි කියන්නට පුළුවන්. மற்றவர்கள் அறியார்கள் என்று சொல்லலாம். අන් අයත් නොදනී කියලා කියන්නට පුළුවන්. தெய்வம் அறிவார். දෙවියන් වහන්සේ දන්නවා. மறுபடியும் அவர் வரும் பொழுது அவனுடைய கிரியக்கத்தக்கதான பலனோடு வருவேன் என்று சொல்லுகிறார். නැවත මා එන අවස්ථාවේ ඔවුන් එකිනෙකාගේ ක්‍රියාව හැටියට පළ රැගෙන මම නැවත පැමිණෙමි කියලා ஒரு උන්වහන්සේ வசனத்தை කියනවා. வாசித்து முடிக்க போகிறோம். තවත් එක වගන්තියක් කියලා ඉවර කරන්නට. லூக்கா 12 அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ලෝක සුභාරංචි පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ 2 සහ 3 කියවන්නට අසමු. මක්නිසාද එළිදරව් නොවන වසන ලද දෙයක්වත් දැනගන්ට නොලබෙන සංකමන ලද දෙයක්වත් නැත. එබැවින් නුඹලා අඳුරේදී කී දේ එළියේදී අසනු ලබන්නේය. ඇතුල් ගෙවලදී නුඹලා කනට කී දේත් ගෙවල මුදුන්වලදී ප්‍රසිද්ධ කරනු ලබන්නේය. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. வெளியாக்கப்படாத மறைபொருளே கிடையாதான். එළිදරව් නොකලාව කිසි දෙයක් නැහැ කියලා කියනවා. நாங்க இன்னைக்கு எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். අපි අද ඔක්කොම සංගවාගෙන තිබෙනවා. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ළඟින් එක්කෙනෙක් බලා කියන්න. கூடிய சீக்கிரம் அது வெளியே வரப்போகுது. ඉතා ඉක්මනින් ඒක පිටතට එන්නට அது යනවා. வர்றதுக்கு மேல நீங்க ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டிருங்க. ඒක එන්නට ප්‍රථමයෙන් ස්වාමින් වහන්සේගෙන් සමාව ඉල්ලන්න. அது வெளியே வந்துச்சுன்னா ඒ පිටතට පැමිණියා නම් அண்டகுண்டு மாதிரி வெடிச்சிரும், அப்புறம் வாழ்க்கையே போயிடும். ඒක ඇවිල්ලා පිපිරි දෙදරායාවි நம்ம ඉන්පසු செய்யறது ජීවිතේම විනාශ சில වෙනවා. நேரம் நம்ம செய்யறது நம்ம மனைவிமாருக்கு தெரியாது. සමහර කරට අපි කරන දේ අපගේ භාර්යාවන් දන්නේ නැහැ. சில நேரம் நம்ம செய்யறது நம்ம புருஷன்மாருக்கு தெரியாது. සමහර කරට අපි කරන දේ අපගේ ස්වාමි පුරුෂයා දන්නේත් නැහැ. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ස්වාමින් වහන්සේ සියල්ල දන්නවා. அடுத்த வார்த்தை இப்படி வருகிறது. ඊළඟ වගන්ති මෙලෙස ලියා තිබෙනවා.
அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளில் பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். ஹலோ சபையார் கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. இருளில் பேசினது வெளிச்சத்திலே கேட்கப்படுமா? නුබලා අඳුරේදී කීදේ එළියේදී අසනු ලබන්නේ. நீங்க ராத்திரி மொபைல்ல யாரோட பேசுனீங்க இருளிலே வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். ඔබ රාත්‍රී කාලයේදී දුරකථනයෙන් කා සමග සම්බන්ධ වුණේ ඒ රාත්‍රී කාලේ කළදී එළිදරව්වේ එළියේදී. ஹலோ கேமரா இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. කැමරාව තාම වැඩ කරමින් තිබෙනවා. சில நேரம் எங்க கம்பெனில இந்த சிசிடிவி கேமரா நின்று போயிரும். அப்புறம் டெக்னீஷியனை கூப்பிடுவோம். සමහර කරාට අපගේ CCTV කැමරා නතර වෙනවා. එතකොට අපි ඒ සාධාරණව කැඳවනවා. ஆனா பரலோக சேனல் எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். නමුත් ස්වර්ගයේ CCTV කැමරා කවදාක්වත් පළුදු වන්නේ නැහැ. ඒක හැමදාම இருளிலே වැඩ. செய்கிற காரியம் வெளியரங்கமாய் வெளிச்சத்திலே வரும். ஜாக்கிரதையா இருப்போம். අඳුරේදී කරන දේ සියල්ල එළිදරව්. ඒ නිසා අපි ප්‍රවේශයෙන් සිටින්නට ඕන. நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். ஹல்லேலூயா. இது பயங்கரமான ஒரு காரியம். මේක ඊටම භයංකර දෙයක්. அறையிலே நீங்க மற்றவங்கிட்ட யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொன்னதெல்லாம் அது வீதியிலே அது கூரைக்கு மேல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களாம். ඔබ කාමරේ තියලා කාටවත් කියන්න එපා කියපු සියලු දේම මුදුන් පන්දලේ මුදුන් වලින් පිටතට පැමිණේ. எங்கட ரகசிய காரியங்கள் வெளியே வரும். අපගේ රාශිගත දේවල් පිටතට පැමිණේ. இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டிய நாள். අද පසුතැවිලි දවසයි. 2 நிமிடங்கள் தரப்போகிறேன். දවස් විනාඩි 2ක් දෙන්නට යනවා. முடிமான அளவு எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. පුළුවන් හැකිතාක් සියලු දෙනාම දන නමමු. ரகசிய காரியங்களை வெளியே கொண்டு வாங்க. රාශිගත දේවල් අපි පිටතට ගෙනියමු. மறைத்து வைத்த காரியங்களை வெளியே கொண்டு வாங்க. ඔබ සංගවා තිබෙන සියලු දේ පිටතට ගෙනියන්න. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். ස්වාමින් වහන්සේගේ ආශිර්වාදය ඔබ මතට தன் පැමිණේ. பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். තමාගේ පාපයේ කිය අතාරින්නාද ස්වාමින් වහන්සේගේ කරුණාව ලබනවා. God wants to bless you. God wants to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ස්වාමින් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන්නට நீங்களும் நானும் කැමැති. மரமலர்ச்சியா இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ඔබයි මමයි සියලුම සපලත්වෙන් සිටින්න ඕන කියන එකයි ස්වාමින් நாங்கள் වහන්සේ කැමැති. சமாதானமா இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். අපි සාමයෙන් සිටින්නට ඕන කියන එකයි ස්වාමින් எல்லாரும் වහන්සේ. கண்களை மூடி பயபக்தியோடு தாவீது அழுததை போல ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், ஆண்டவரே என்னுடைய நடக்கையிலும் என் படுக்கையிலும் என் போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீர். ස්වාමිනී මා නිදන වෙලාවෙත් මගේ ගමනේදීත් මගේ සියලු මාර්ගයන් වලදී ඔබ වහන්සේ මාව බලාගෙන සිටිනවා எல்லா කියලා கண்களை மூடி දාවිද சொல்லுங்க, என்னை කියනවා. மன்னிங்க ஆண்டவரே. ස්වාමිනී මට කමා කරන්න. நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ඔබ බලාගෙන සිටිනවා You are ස්වාමිනී. having watch over me. நீர் என்னை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறீர். ඔබ වහන්සේ අප දෙස බලාගෙන සිටිනවා. என்னை மன்னிங்கன்னு சொல்லுவோமா? මට කමා කරන්න කියලා කියමුද?